வணக்கம். எங்கள் ஊர் தைக்கிருத்திகை திருவிழாவில் பார்த்திங்கன்னா ஒரு தெரு ஃபுல்லாகவே 2 சைடும் கடைகள் நிறைய இருக்கும். இந்த திருவிழாவுக்கு கூட்டம்னு பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் வருவாங்க. அதே மாதிரி எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் ஏற்பாடுகள் எல்லாமே நல்லா இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா வேல் குத்துற வைபவம் நடக்கும். சாயந்தரம் பார்த்திங்கன்னா தீ மிதத்தல் நடக்கும். காலையில் இருந்து நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் கூட்டம் குறையவே குறையாது. இந்த கூட்டம் அப்படியே இருக்கும். நம்ம சேனலை பார்க்குறவங்க யாரெல்லாம் இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கிறீங்க பார்த்துருக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கோயிலுக்கு போகிற வழியில் தெருவில் 2 பக்கமும் இந்த மாதிரியான கடைகள் நிறையவே இருக்கும். நான் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் இந்த திருவிழா ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்குவேன். அதே மாதிரி இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா நிறையவே வாங்கியிருக்கிறேன். வாங்க அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஜாடி ஒன்று வாங்கினேன். இந்த ஜாடி பார்த்திங்கன்னா தெருவிலலாம் விற்கும்போது ரேட்டு அதிகமாகவே சொல்லுவாங்க. திருவிழாவில் பார்த்திங்கன்னா 300 ரூபா சொன்னாங்க. 250 ரூபாய்க்கு கேட்டேன், கொடுத்துட்டாங்க. இந்த ஜாடியோட விலை 250 ரூபா. 1 கிலோவுக்கு மேலேயே உப்பு எதுனாலும் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இந்த ஜாடியோட ரேட்டு என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் அடுத்து இடி உரல் ஒன்று வாங்கினேன். இந்த உரல் பார்த்திங்கன்னா நல்லா குழியாக பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருந்தது, அதனால் வாங்கினேன். ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன் நான், இருந்தாலும் இது ஒன்று இருக்கட்டும்னு வாங்கினேன். இதனோட ரேட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபா. அடுத்து ஒரு குட்டி ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கினேன். இந்த பேக்கும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜிப்பும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இதனோட ரேட்டும் பார்த்திங்கன்னா 100 ரூபா. அடுத்து பெரிய ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கினேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா மயில் மாதிரி போட்டிருந்தது, ஸ்டோன்லாம் வச்சுருந்தது. பேக் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜிப்பும் நிறைய இருந்தது. இந்த பேக்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா 200 ரூபா. நான் வாங்கின பொருட்கள்லாம் எப்படி இருக்குது, எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.